அன்புள்ள சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு குரு பயிற்சி என்னதான் செய்ய போகிறது பார்த்து விடலாமா? இதுவரைக்கும் உங்களுக்கு குரு எங்க இருந்தது? யோசனை பண்ணி பாருங்க சாமி. எத்தனாம் இடத்தில் இருந்தது? 11ஆம் இடத்தில் இருந்தது. 11ஆம் இடத்தில் ஆதாயஸ்தானத்தில், லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தாரா? இதுவரைக்கும் ஒரு நல்ல முயற்சி முன்னேற்றத்துல எல்லாம் இருந்து வந்தீங்களா? கண்டிப்பா முன்னேறி இருப்பீங்க, கண்டிப்பா தொழில் தொடங்கி இருப்பீங்க, கண்டிப்பா முன்னேறும். ஆனா இந்த குரு பயிற்சி உங்க ராசிக்கு 12ஆம் வீட்டுக்கு வந்துட்டார். 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிவிட்டார். அப்போ விரயஸ்தானம் வந்துடுதா? அப்ப ஏற்கனவே நீங்க தொழில் நல்லா ஓடிச்சு ஏதோ ஒண்ணு பண்ணலாம்னு கடன் வாங்கி வச்சிருப்பீங்களா? கட்டிலாம் இதுவரை கட்டிட்டு இருந்தீங்களா? இனி பொருளாதார தேக்க நிலை வந்துவிடும். சார் உங்களுக்கு எப்படி சொல்றது? நீங்க தான் ஆத்மார்த்தமா இருக்கணும். நான் தான் செய்யறேன், என்னோட குடும்பத்தை நான் தான் காப்பாத்துறேன் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தீங்களா? பண்ணுனீங்களா? இந்த குடும்பம் உங்களை இதுவரைக்கும் ஒரு ரேஞ்சில வச்சிருந்ததா? உங்க சொந்த பந்தம் எல்லாம் ஒரு ரேஞ்சில வச்சிருந்ததா? இப்போ இதுக்கு உண்டான சூழ்நிலை கொஞ்சம் கடினமா மாறுது. ஏன்னா 12ஆம் இடத்துக்கு விரயஸ்தானத்துக்கு வந்துட்டார். இப்ப கையில வச்சிருப்பீங்க. ஏற்கனவே லாபஸ்தானத்துல குரு சஞ்சரிச்ச காலத்துல நீங்க ஒரு பொருளாகவோ இடமாகவோ ஏதோ ஒரு வகையில உங்க சேமிப்பை பண்ணிருப்பீங்க. ஆனால் இனி வரும் காலகட்டத்தில் நாம் சும்மா இருக்க மாட்டோம். சார் எங்கிட்ட காசு இருக்கு சார், பரவாயில்ல சார், நான் மேனேஜ் பண்ணிடுவேன், எதா இருந்தாலும் மேனேஜ் பண்ணிடுவேன், எங்களை திறமை இருக்கு சார், எங்கிட்ட அறிவு இருக்கு சார், பொருளாதாரம் இருக்கு சார் அப்படின்னு கொண்டு போய் மாட்டிடுவோம். புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆகும்? இருக்கும் அசையா சொத்துலையோ அசையும் சொத்துலையோ எதையோ ஒரு பக்கம் போய் நாம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆகும்? நிலையா இருக்கும். ஆனா இப்ப பொருளாதார நெருக்கடி வந்துடும். அப்ப நாம என்ன பண்ணுவோம்? கடன் வாங்குவோம். அசட் இருக்கும், பொருள் இருக்கும், அந்த பொருளை கொண்டு போய் வச்சு நம்ம அடமானம் அடையலாமா? இந்த காலகட்டத்தில் நம்ம அதுக்கு மாற்றம் வந்துருமா அப்படின்னு நினைப்போம். ஆனா அது நமக்கு நேர்மறையாக செயல்படும். சார் நீங்க யார் சொன்னாலுமே கேட்க மாட்டீங்களே, உங்க முடிவுதான் சிறந்தான முடிவு நீங்க நினைச்சிருக்கீங்க இல்லையா? இதுவரைக்கும் அப்படித்தானே இருந்தது, இனி நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? அப்போ உங்கள் உடல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். மருத்துவ செலவுகள் வந்து செல்லும் இருக்கணுமா? வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உடல் உபாதைகள், இது எல்லாம் உங்களுக்கு கொண்டாந்து விடும். ஆபரேஷன் பண்ற சார், எனக்கு கண்ணு தெரியல சார், வலது கண் ப்ராப்ளம் சார், இடது கண் ப்ராப்ளம் சார், இது எல்லாம் கொண்டாந்து விட்டு. இது ஒரு வகையில இருந்தாலும் உங்களுக்கு யோக பலன்களையும் ஒரு பக்கம் கொடுப்பார். என்ன இது சூரியனுடைய வீடு இல்லையா? சூரியனுடைய வீடு. அப்ப யோக பலன்களையும் ஒரு பக்கம் அவரு கொடுப்பார். என்ன சார் போன வாட்டி நிறைய கொடுத்தாரு சார், இந்த தாட்டி அந்த அளவுக்கு பண்ணல சார், கொஞ்சம் குறைச்சு பண்ணணும், அவ்வளவுதான். நீங்க ஓடுங்க, உங்க முயற்சி எடுங்க, ஆனா கரெக்டா எடுங்க. நீங்களே முடிவு எடுத்துக்கணும். அடுத்தவங்க சொல்ல கேட்க கூடாது. அடுத்தவங்க பேசுறத கேட்டுட்டாவே அவங்க மன குழப்பத்தை விளைவிச்சிருவாங்க. அதனால நீங்க ஆத்மார்த்தமா செயல்படும். வம்பு வழக்குகள் இது எல்லாம் வரும். அரசாங்க சம்பந்தப்பட்ட இடர்பாடுகளும் வரும். அரசு சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறீங்களா? இவங்களுக்கும் இடர்பாடுகள் வரும். ஏன்னா விரைய குரு. அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சாத்துங்க, மஞ்சள் வஸ்திரம் அணிவிங்க. இது எல்லாம் ராஜகுருவை நீங்க வழிபடணும். நவகிரகத்தில் இருக்கிற இல்லையா குரு பகவான், அந்த குரு பகவான குரு ஓரையில அதாவது வியாழக்கிழமை நாள்ல வழிபடுங்க. முல்லைப்பூ கொண்டு வணங்குங்க. கல்யாணமாகாம பெண்கள் ஆண்கள் இருக்காங்களா? இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நிதானமா யோசனை பண்ணி முடிவெடும். ஏன்னா பொருளாதார சீரழிவும் வரக்கூடிய காலகட்டம் சிம்மத்துல இருக்கு. கண்டிப்பா பொருளாதார மாற்றமும் வரும். இந்த நகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கும்போது கொஞ்சம் கவனமா இருக்கு. நகையை அடமானம் வைக்காது. அடமானம் வச்சிட்டோம்னா திருப்புறதுக்கு நம்ம போராட வேண்டியது வரும். அந்த போராட்டத்தை முன்கூட்டியே தவிர்த்திடலாமா? நம்மளுக்கு பிரச்சனை எங்க வருதுன்னு தெரிஞ்சு அதை காப்பாத்திடலாமா? அதனால அதுலயும் கவனமா இருங்க. இந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் கவனமா கையாளு. உங்க சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த பலங்கள்லாம் உங்களுக்கு ஒரு 40-50 வருஷம் தான் சக்சஸ் பண்ணும். சார் பாதி பிளஸ் சார், பாதி மைனஸ் சார். சார் அன்னைக்கு போன வருஷம் எனக்கு நல்லா இருந்தது சார், இந்த வருஷம் நான் பிரச்சனையை சந்திக்கிறேன் சார், இப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? நினைப்போம். அந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு இந்த குரு வழிபாட்டால மாத்திக்கலாம். உங்க சுய ஜாதகத்தை எடுத்து உங்களைய பரிசோதனை செய்து பாருங்க. நல்ல திசை நடக்குதா? யோகமான திசை நடக்குது இல்ல? என்ன திதியில பிறந்திருக்கிறீங்க, என்ன நாம யோகத்துல பிறந்திருக்கிறீங்க, என்ன கர்ணத்துல பிறந்திருக்கு, இது எல்லாம் நமக்கு யோகத்தை எப்ப கொடுக்கும். எந்த இடங்கள் நமக்கு முடக்கமா இருக்கு, எந்த இடங்கள் எல்லாம் சூன்யமா இருக்கு, இதையெல்லாம் கொஞ்சம் பாருங்க. பார்த்துட்டு சுய பரிசோதனை செஞ்சுட்டு நீங்க வந்தீங்கன்னாவே உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை நீங்க அடைஞ்சிடலாம். இப்போ வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நான் வெளிநாடு போறேன் சார், இங்கேயே இருக்கு பிடிக்கல சார், வெளிநாடு போயாவது ஒரு பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னா அதுக்கும் நேரம் இருக்கு, நீங்க தாராளமா போலாம். என் பையன் வெளிநாடு போறான் சார், அவன் படிக்க வைக்கலாம் சார் அப்படின்னா அதுக்கு உண்டான யோகங்களும் பண்ணலாம். நீங்க சுப விரயங்கள் பண்ணலாம். உங்க உடல்நிலை விஷயத்துலதான் நீங்க கவனமா இருக்கணும். உடல்நிலை தான் கருத்தில் கொள்ள வேண்டும். அல்சர் ப்ராப்ளம் சார், அது வந்துரு சார், எப்படியோ ஒரு வகையில கொண்டாந்து உங்களை விட்டு, ஓகேங்களா? அதில் நீங்க கவனமா இருக்கணும். பிசினஸ் பண்ற சார், ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்றோம். 12ஆம் இடம் இல்லையா? ஏற்றுமதி இறக்குமதி டிராவலிங் ஸ்தானம். இதுல நீங்க பண்ணலாம். ஆனா வெளிநாட்டு முயற்சியில கொஞ்சம் கவனமா இருக்கு. வேற எந்த மாற்றமும் திடீர்னு போய் எடுத்து புது பிசினஸ், புது கஸ்டமர், ஒரு கம்பெனி
நம்ம ரெகுலரா ஒரு கம்பெனி பண்ணிட்டு இருக்கோம் சார், இவரை வேணா அவங்களோட ப்ராஃபிட் கொஞ்சம் ஒரு சம் பர்சன்டேஜ் ஜாஸ்தி எனக்கு கிடைக்கும் சார் அப்படின்னு சொல்லி போய் மாட்டிக்காது. ஏன்னா நீங்க முழுக்க முழுக்க உடல்நிலையில் தான் கவனம் கொள்ள வேண்டும். உடல்நிலை கருத்தில் கொள்வது சிறப்பு. ஒரு கும்பாபிஷேகம் பண்ற சார், ஊர் தலைமை பொறுப்பு இருக்கிற சார், ஒரு கோயில் காரியங்கள் செய்யலாம், அதெல்லாம் நீங்க தாராளமா செய்யலாம். அதுல எந்த விதமான மாற்றமும் பிரச்சனையும் வராது. அதை நீங்க முன்னெடுத்து செய்யலாம். அந்த தலைமை பண்பு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறது. உங்களுடைய மன அழுத்தத்தை முதல் குறைத்துக் கொள்ளுங்கள். பண்ணிக்கலாம் சார், பார்த்துக்கலாம் சார், நாளை செஞ்சிடலாம் சார், கண்டிப்பா செஞ்சிடும் சார் அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா? இதையெல்லாம் நீங்க கவனமா பார்த்துக்கணும். ஒருத்தர் செஞ்சாங்க சார், அவங்களுக்காக நான் செஞ்சேன் சார் அப்படிங்கிறதும் வரக்கூடாது. அதனால உங்க சுய ஜாதகத்தை மீண்டும் ஒரு முறை சொல்ற, பரிசோதனை பண்ணிட்டு நீங்க வாழ்க்கை தரத்தை மாத்திக்கலாம். மேலும் ஜோதிட தீர்வுகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஸ்கிரீனில் கீழே தெரிகிற நண்பருக்கு கான்டாக்ட் செய்தால் உங்களுக்கு பலன்களை சிறந்த முறையில் சொல்லிவிடலாம். ஏன்னா உங்க சுய ஜாதகம் தான் முக்கியம். இந்த ஆண்டு உங்களுக்கு இனிப்பான ஆண்டாக அமைய எங்களுடைய ஜோதிடத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.